Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முதலமைச்சர்களும் எப்படி பிரதமரை சந்திச்சாங்க, எவ்வளவு நேரம் சந்திச்சாங்க, உரையாடல் எப்படி இருந்துச்சு, எப்படி அந்த வரவேற்பு இருந்துச்சு எல்லாம் கவனித்திருப்பீங்க. இந்த முறை விஜய்க்கான வரவேற்பிலிருந்து உரையாடல், அதற்கான நேரம், அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு முதலமைச்சர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பதவியேற்ற பிறகு பிரதமரை சந்திப்பது ஒரு வழக்கமான நடைமுறை. சந்தித்து அந்த முதல் சந்திப்பில் மாநிலம் சார்ந்த முக்கிய பிரச்சனைகள் அல்லது அந்த கோரிக்கை வடிவத்தில் அந்த கொடுப்பாங்க, மனு கொடுக்கறது பிரதமரிடம், அதுவும் வழக்கம். அதில் முக்கியமாக இன்றைக்கி சொல்லியிருக்கிறது தமிழ் தாய் வாழ்த்து. ஏன்னா அது கவர்னர் இது அமைச்சரவை பதவியேற்கும் போதே அது ஒரு பிரச்சனையானது. அதை விளக்கமும் கொடுத்தாங்க. உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை நாடு முழுவதும் மத்திய அரசு அல்லது கவர்னர் ஆளும் மாளிகையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லையும் சரி மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பியிருக்குன்னு அதுக்கு அவர் விளக்கம் கேட்டிருக்காரு. அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான கோரிக்கையாக சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் முன்பு எப்படி முதலமைச்சர் இப்போ இவர் ஒரு புது ஆட்சி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிறகு ஒரு கட்சி தொடங்கி ஒரு குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் மத்திய அரசை இவர் எவ்வாறு அணுகப் போகிறார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனால தான் பிரதமரை சந்திக்கிறது ஒரு முக்கியத்துவமானதாக கருதப்படுகிறது. எப்படி மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் எப்படி இதுவரை இருந்த நடைமுறை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அதான் நட்பு. இவர் ஒரு புதிய முதலமைச்சர், ஒரு நட்பு ரீதியாக, அதாவது மாநில அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் என்னுடைய பார்வை எப்படின்னா, அவர் என்ன மாதிரி அணுகுவாங்கன்னா, விட்டு கொடுக்கிறது இதுவரை இல்லை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்படி அணுகுவாங்கன்னா, தமிழ்நாட்டின் எண்ணம் என்பது வேறு. ஏன்னா தமிழ்நாட்டில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த கட்சி வந்தாலுமே மும்மொழி கொள்கைன்றது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அது தமிழ்நாட்டில் காலத்துக்கு தகுந்தால மாற்றம் செய்யப்படுமா? இல்லை, அதுக்கு மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு என்ன எதிர்பார்க்கிறது, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு ஒரு எதிரான மனநிலை. நம்ம தேர்தல் மூலமாக சொல்கிறோம், அவங்க என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த மக்களினுடைய மனநிலை எப்படி பிரதிபலிக்கிறது, அது தேர்தல் மூலமாகவே நமக்கு தெரிகிறது. பாஜகவுக்கு ஒரு எதிரான மனநிலை மாதிரியே பிரதிபலிக்கிறாங்க தேர்தல் முடிவுகள் மூலமாக. அவங்க திட்டங்கள் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரி. ஆனால் அது எப்படி இருக்குன்னா, மத்திய அரசிற்கும் மாநில அரசு, குறிப்பாக தமிழ்நாட்டு அரசிற்கும் என்ன மாதிரியான உறவு இருக்கிறது. என்னென்னா, அந்த மும்மொழி கொள்கை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது கண்டிப்பாக மாற்றக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாடு எப்பயுமே மாற்றிக்கொள்ளாது. இருமொழி கொள்கை தான். ஏன்னா இதுவரைக்கும் இருந்த ஆட்சியாளர்களும் சரி, இப்பொழுதும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா மும்மொழி கொள்கை என்பது இங்கே கிடையாது. அது தமிழ்நாட்டு அரசின் கொள்கையாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கையாகவுமே இருப்பதனால் அதில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று, மொழி என்பது ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது. எப்படின்னா, பல மொழிகள் கற்றுக்கொள்ளலாம். அது தனிப்பட்ட முறை. இல்லை, இது அடிஷ்னல் ஆகுமான்னு கேட்குறேன். இல்லை, அடிஷனல் ஆகிறது வாய்ப்பு இல்லை. நிதி ஒதுக்கீடு நீங்கள் எப்படி பெறுவீங்க? இல்லை, இப்போ சொன்னாங்களா, அது மத்திய அரசு ஒரு கட்டாயமாக வைத்திருக்கிறது. இதுவரைக்கும் அதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதி விடுவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கடந்த அரசு திமுக அரசும் அதில் உறுதியாக இருந்தார்கள், அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. ஏன்னா அதிமுக அரசும் அதே நிலை தான். இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவை அப்படின்றத கடந்த அண்ணா காலத்திலேருந்து, ஏன்னா அந்த வழி தோன்றல் தான். இப்போ தாவேக அரசும் தமிழக வெற்றி கழகமும் அந்த கொள்கைகளை தான் நீட்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா திராவிட கட்சிகள் கொள்கைகளை புரியுது. அதை எப்படி காம்பன்சேட் பண்ண போறாங்க? ஒரு ஸ்டேட் அதை காம்பன்சேட் பண்ணணும்ல. இல்லை, அதுக்கு நான் அந்த பாலிசிக்காக தான் எஜுகேஷன் ஃபண்ட் கொடுக்குறேன். அந்த பாலிசி நீங்க அக்செப்ட் பண்ணல, அதனால நான் ஸ்டாப் பண்ணிருக்கேன். இது காமன் எஜுகேஷன் ஃபண்ட் இல்ல. பிஎம்ஸ்ரீக்காக கொடுக்குற நிதியை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒன்ஸ் பிஎம்ஸ்ரீயை நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா மீண்டும் அது வராது இல்ல. அப்ப அதை நீங்க மாநில நிதி ஒதுக்கீடு குறித்து கேட்கறது இருக்குல்ல, அப்ப கேட்கறேன். அப்ப எஜுகேஷன் ஃபண்ட் கேட்கல. எஜுகேஷன், அதாவது ஒரு மாநிலம் என்பது பல்வேறு துறை சார்ந்து அந்த பல்வேறு துறையினுடைய வருவாயில இயங்குது. இப்போ தோழர் சொல்றது படி பாத்தீங்கன்னா, அந்த மும்மொழி கொள்கையே நம்ம ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த நிதி அவங்க கொடுக்க மறுக்கிறாங்கன்னா, அப்படிப்பட்ட நிதி எங்களுக்கு தேவையில்லை. மற்ற வருவாய், இப்ப அந்த வருவாயை பெருக்கிறதுக்கான திட்டங்களை தான் தளபதி அவர்கள் கூடுதல் கவனிக்கிறாங்க. அதுதான் இப்ப கடந்த ஆட்சி என்ன முறையை கையாண்டது, நிதியை விடுவிக்கவில்லை. இப்போ போயிட்டு வந்த விஷயத்துல கல்வி நிதியை விடுவித்தல் குறித்து கேட்கப்படவில்லை, அப்படிதானே? இப்ப அதை பத்தி பொது நிதி தான். சரி, பொது நிதி பொதுவாக மேகதாது பிரச்சனை, அதாவது தமிழ்நாட்டில் இப்போ அந்த பிரச்சனை இப்போ என்ன ஆகுதுன்னா, கர்நாடகாவில் அமைச்சர் அவர்கள் மேகதாது அணையை இது அப்பப்போ வருது இந்த பிரச்சனை. இருந்தாலும் கர்நாடகத்தில் இது ஒரு பெரிய எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுறாங்க. தமிழ்நாட்டிலையும் அனைத்து கட்சிகளுமே
இதில் வந்து ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. தமிழ்நாடு காங்கிரஸும் சரி, தமிழ்நாடு பாஜகவும் சரி. ஏன்னா தமிழ்நாடு நலன் சார்ந்து தான் அவங்க இயங்கவும் முடியும். ஏன்னா இந்த நிலப்பரப்பில் அந்த சமயத்தில் இது ஒரு அரசியல் பிரச்சனையாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு எப்பொழுதும் எதிர்ப்பு ஒரு மத்திய அரசிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து நீங்கள் நிறுத்தி வைக்கணும், சட்டப்படி என்ன நம்ம தமிழ்நாட்டுக்கு உரிமை இருக்கிறதோ அந்த நிலைநாட்டுவதில் எந்த ஒரு அரசுமே வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து மத்திய அரசு தான் வந்து இதை வந்து கட்டுப்படுத்தக்கூடியவோ அல்லது நிறுத்தக்கூடிய அதிகாரம் உள்ளது அவங்களுக்கு. மாநில அரசு என்பது நம் நிலப்பரப்புக்கு நம் மக்களுக்கு எது தேவை, இங்கே உள்ள ஜீவாதார பிரச்சனைகள் என்ன, உரிமைகள் என்ன, அதை நிலைநாட்டுவதில் எல்லா அரசுகளுமே நம்ம வந்து ஏன்னா பாரபட்சம் கிடையாது. தமிழ்நாடு என்று வரும்போது அனைத்து கட்சிகளும் அரசுகளும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டை தான் எடுக்கிறாங்க. ஏன்னா இங்கே மக்கள் எண்ணம் என்ன, இங்கே எதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், அதற்கு ஏற்றால் போல தான் ஒரு அரசு செயல்பட முடியும். தனிப்பட்ட கட்சி கொள்கைகளுமே பார்த்தீங்கன்னா மக்களினுடைய எண்ணத்தை அடிப்படையில் தான் வந்து கொள்கைகளும் வகுக்கிறாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன் சார், இப்போ இந்த முறை பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கான நிதியை ஒரு நட்புறவோடு போயிட்டு வந்து சந்திச்சிருக்காரு, கொடுத்துருவாங்களா, இன்னும் இடர்பாடு செய்வாங்களா, அதை சொல்லுங்க நீங்க. கொடுக்கறதுக்கு அதாவது ஒரு கால அளவு தேவை. ஏன்னா இப்போ வந்து ஒரு கொடுத்து இவங்களை வந்து ஒரு நட்புணர்வா வைக்கலாம்னா, ஆனால் காங்கிரஸ் ஒரு கூட்டணி ஆட்சியில் இருக்கு, அது அவங்களுக்கு ஒரு நெருடலாக இருக்கலாம். ஏன்னா மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்து நீண்ட நாட்களாகவே நிறைய விவாதங்கள் காங்கிரஸோடு தாவேகா கூட்டணி வச்சிருக்கிறதுனால நெருக்கடி அதிகமாகுங்கிறீங்க. இல்ல இருக்கிறதுனால இது ஒரு இடர்பாடு ஏற்படுவதற்கான அப்ப இது தாவேகா அரசா பார்க்காது, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அரசா தான். திமுக கூட்டணி அரசு தானே, திமுக கூட்டணி கட்சிகளும் இதுல பங்கு பெற்று இருக்காங்க இல்லையா. இப்ப தனியா வந்து திமுக கூட்டணி கட்சிகளோட காங்கிரஸ் தாவேகா கூட்டணியே ரொம்ப அதுதான் மெயின். அதாவது பாஜகவிற்கு திமுக கூட்டணி அரசு சொல்லலாம். ஆனா இன்றைக்கு அவர்கள் வந்து ஆட்சியில பங்கெடுத்துக்கிட்டாங்க போது கூட்டாட்சி திமுக திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் பாஜகவை கடுமையாக விமர்சித்த கட்சிகள், அதுல குறிப்பா காங்கிரஸ் ஆட்சியில பங்கெடுத்திருப்பதனாலையும் இதை எப்படி அணுக போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தனிப்பட்ட செல்வாக்கில் இப்ப வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து விஜயால போராடி பெற்றுவிட முடியும். போராடி திமுக 5 ஆண்டு கடுமையாக போராடி பெற முடியாத நிதியை விஜயால் பெற்றுவிட முடியுமா தமிழ்நாடு முதலமைச்சர்? பெறுகிறாரா என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எப்படி இவருடைய அணுகுமுறை இருக்கிறது, பிரதமர் அதற்கு எவ்வாறு ஒரு செவிசாய்க்கிறார். இப்போ ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, ஒரு புது முதலமைச்சர் இப்பொழுது ஏதாவது ஒரு 10 நிமிஷம் தான் உரையாடல் இருந்துச்சு அப்படின்னு மிக குறுகிய அளவு இந்த முதலமைச்சரனுடைய சந்திப்பு என்பது அரை மணி நேரம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் குறைந்த அளவு தான் பேசியிருக்காங்க. அதுக்கு நம்ம காரணம் பின்னணி என்னன்னு தெரியல. இவரும் வந்து 4 கோரிக்கை மட்டும் முன்னணி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு முதல் கட்ட சந்திப்பு தான். அதுக்கு பிறகு திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாச்சு, நிதியமைச்சர் சந்திக்க உடனே பேக் டு பேக் இருந்துச்சு. அதெல்லாம் டைம்ஸ் கூட நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. ஆமாம், அது தள்ளி வச்சிருக்காங்க. அது சந்திக்கக்கூடிய ஷெட்யூல் அதுதான் போட்டிருந்தது. பிரதமரை சந்தித்த பிறகு நிதியமைச்சர், அது வழக்கம் தான், அது உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர். ஏன்னா இவங்க இருவர்கிட்டையுமே வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவங்க டைம் எந்த அடிப்படையில் தள்ளி போயிருக்குன்னு தெரியல. ஆனால் இன்று சந்திக்கிறதுக்கு தான் திட்டம் இருக்கிறது. அது சந்தித்து உரையாடுவார்கள். ஆனால் பிரதமருடன் சந்திப்பு என்பது குறைந்த அளவே கால அளவே வந்து சந்தித்து இருக்கிறார்கள். ஆனால் கோரிக்கைகள் அவங்க வந்து வழக்கமாக முதல் முறையாக சந்திக்கும் பொழுது ஒரு 3 முக்கிய அம்சங்களோ அல்லது 10 கோரிக்கைகள் 5 கோரிக்கைகள் வந்து இதுக்கு முன்னால முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய ஒரு ஃபார்மேட்டான இந்த கோரிக்கைகளை தாண்டி புதுசா எந்த விஷயத்தை விஜய் வைத்திருக்கிறார்? இல்லை, இதுல புதுசா இது இல்லை. வழக்கமா சம்பிரதாயமா என்ன முதலமைச்சர்கள் வந்து பதவியேற்றுடன் சந்தித்து கோரிக்கை வைத்திருப்பார்களோ அது மாதிரி தான் சம்பிரதாயமான கோரிக்கைகள் தான். புதுசா தமிழ்நாட்டுக்கான எந்த விஷயத்தை முதலமைச்சர் கொண்டு சென்றிருக்காரு? எனக்கு இந்த ஸ்கீம்ஸ் வேணும். இல்லை, இந்த காலத்தில் இல்லை, ஸ்கீம்ஸ் புதுசா சொல்லலை. இந்த காலத்தில் இப்போ பிரச்சனை என்ன பிரச்சனை எழுந்திருக்கிறதோ அதை அடிப்படையாக வைத்து தான் அவங்க வந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ மீனவர் பிரச்சனை காலங்காலமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது திரும்பவும் வந்து அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. மீனவர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள், அதெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தில், ஏன்னா அவர் கோரிக்கையாகவே வந்து தேர்தல் பிரச்சாரத்திலே அதிகமாக வலியுறுத்தினது மீனவர் பிரச்சனை வந்து நாங்கள் வந்து வந்த உடனே தீர்க்கிறதுக்கு அனைத்து வித நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய அடிப்படையாக கூட பிரதமர்கிட்ட அதை கொடுத்துருக்கலாம். ஏன்னா காலங்காலமாக இருந்தால் கூட கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக மத்திய அரசினுடைய தலையீடு அதிகமாக இருந்தது. அவங்க வந்து கோரிக்கை வைத்ததுனாலேயும் கொஞ்சம் குறைவாக இருந்தது. இப்போ திரும்ப அது வந்திருக்கிறதுனால அவங்க வந்து அது குறித்து பேசியிருக்கிறாங்க. என்ன தினம் சார், மும்மொழி கொள்கை பற்றி தான் இங்கே பேசுகிறோம். ஆக மொழி பிரச்சனை தான் இங்கே வந்து அடிப்படையாக வந்து தமிழ் நம்ம இடையில சொன்னோம், சின்ன விஷயத்துக்காக சேர்த்துக்கிட்டோம். என்ன எடுக்க போறாங்க, அது எடுத்தாங்களா, எடுத்தாதான் நிதி கிடைக்குங்கிறாங்களா, அதுக்கு என்ன செய்ய போறாங்க? கோரிக்கையிலே வந்து அரசு நிகழ்ச்சிகளில் அந்த நம்முடைய தமிழ் வழியில் இருக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்த பாடணுன்றாரு. அந்த இந்த கருத்தின் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா மொழியை தமிழை நேசிக்கிறாங்க, இந்த இயக்கம் தமிழை ஆதரிக்கிறதுன்றதான் நம்ம எடுத்துக்கணும். அதிமுக வந்து கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருந்த
அதிமுக ஆட்சியுமே பார்த்தீங்கன்னா மொழிக் கொள்கையிலையோ உரிமைகள்லையோ எப்போவுமே தமிழ்நாடு என்ன நினைக்கிறதோ அதை வந்து பின்பற்றி இருக்கிறாங்க. அவங்களுமே வந்து இருமொழிக் கொள்கை தான் அதிமுகவும். அதனால் கூட்டணி இப்போ தமிழக வெற்றி கழகத்தை வந்து அதிகமாக வெற்றியை கொண்டாடினது யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக ஆதரவாளர்களும் முதல்ல. ஏன்னா அவங்க ஒரு தனித்து இருக்கும் பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. ஏன்னா அது எதிர்க்கட்சிகளினுடைய விருப்பமாக இருந்ததுனால அதை கொண்டாடினாங்க. ஆனால் அது வந்து ஒரு ஆட்சிக்கு தேவையான போதுமான அளவு எண்ணிக்கை இல்லை அப்படின்னு உடனே அவர்களே என்ன பண்ணாங்க, மற்ற காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்க ஆதரவை தான் தேடினாங்க. ஏன்னா அதிமுக உறவை நாடலை முதல்ல. அதனால் அந்த ஆட்சி அமைச்சதுனால ப்ளஸ் இவங்க எப்போவுமே வந்து தமிழ்நாடு, டெல்லி, அதாவது குறிப்பாக அந்த ஒரு 10-15 ஆண்டுகள் அந்த 2014க்கு பிறகு இது பெரிய அளவில் வந்து வலுப்பெற்று வருகிறது. ஆனால் தாவேகா ஆட்சி எப்படி இதை எதிர்கொண்டு அதற்கான ஒரு உரிமைகளை நிலைநாட்டப் போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக ஒரு 6 மாத காலம் அல்லது ஓராண்டு காலம் ஒரு குறைந்தபட்ச அளவு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிர்வாகத்தை அமைப்பை சரி செய்வதற்கு ஏற்கனவே இருக்குது. இருந்தாலும் இவங்களுடைய கொள்கை போகும்போது கூட எந்த அமைச்சர்கள் யாரையுமே அழைத்துட்டு போகலையே. யார் எல்லாம் அடுத்தடுத்து வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இப்போ வந்து ஒரு மரபு சார்ந்த சந்திப்பு தான். அதாவது முதலமைச்சர் சந்திக்க வேண்டும். எந்த டிரான்ஸ்லேட்டர் கூட இல்லை, அவங்க ரெண்டுமே பேசிக்கிட்டாங்க. அது அவங்க வந்து எளிதாக அந்த மொழி புரிதல் இருக்கலாம் அவருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ஒரு சினிமா நடிகராக இருந்ததுனால பொதுவாக மொழி புலமை, அதாவது கல்வி பட்டங்களை தாண்டி கல்வி அறிவை தாண்டி மொழி புலமை என்பது நடிகர்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். அப்போ என்ன ஹிந்தியில் பேசியிருப்பாரு, எந்த மொழியிலையும் பேசி ஆங்கிலத்தில் கூட உரையாடி இருக்கலாம். ஏன்னா பிரதமருக்கு வந்து ஆங்கிலம் தெரியும். இதுவரைக்கும் வந்து ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் அந்த மாதிரி பேசியிருக்கலாம். இப்போ அவர்களுக்குள்ள வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பன்மொழி தெரியுதுன்னு ரெண்டு பேருக்கும் தெரிந்த மொழியில தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த துறை சினிமா துறை என்பது பார்த்தீங்கன்னா மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 மொழியாவது மொழி அறிவு இருக்கும், மொழி பேசக்கூடிய திறன் இருக்கும், பன்மொழி திறன். அந்த வகையில் அவங்க வந்து எளிதாக ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கலாம். ஏன்னா அவங்க என்ன தனியாக பேசுகிறாங்கன்னா ஒரு முதல் சந்திப்பு அவர்களுக்குள்ள என்ன தகவல்கள் பரிமாறப்பட்டது என்பதை அவர்கள் இருவருக்கு தெரியும். செய்தி குறிப்பில் குறிப்பிடுவது வந்து வழக்கமாக அரசு என்ன கோரிக்கைகளை வைத்திருக்கிறது என்பது குறிப்பாங்க. மற்றபடி சொந்த தகவல்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு சந்திப்பு என்பது இரண்டுமே கலந்திருக்கும். அரசு செய்திகளும் இருக்கும், அதே சமயத்தில் தனிப்பட்ட முறை நல விசாரிக்கலாம், மற்ற எப்படி இவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு சில விஷயங்களை வந்து அவங்க பகிர்ந்து கொண்டிருக்கலாம். நட்பு ரீதியான சந்திப்பு தானே அது. போக போக அவர்களும் நல்ல ஒரு அணுகுமுறையை கடைபிடித்து தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல உரிமை நிலை முறையான நட்பு ரீதியான சந்திப்பு. நன்றி.